Welcome to this program. Today we are going to discuss about the periodic properties. The one is atomic properties. What are atomic properties? The atomic properties are atomic radius, ionization energy, electron affinity, electronegativity and oxidation number. The நாலு தான் பொதுவா periodic properties சொல்வோம். Atomic radius, ionization energy, electron affinity, electronegativity and oxidation number. One is atomic radius. It is defined as the distance between the center of the nucleus and the outermost cell of the electron, or the distance between the nuclei and the point where the electron density is effectively zero. இப்போ this is you consider this is one atom. இந்த ஆட்டத்துக்கும் இந்த சென்டருக்கும் இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இதோட முடிஞ்சிடும். இந்த சர்க்கிள் ஏரியா முடியல, இதோட முடிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் அட்டாமிக் ரேடியஸ். இட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி நியூக்ளியை அண்ட் பாயிண்ட் வேர் தி எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் எஃபெக்டிவ்லி ஜீரோ. எந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி ஜீரோவாக இருக்கோ அதுக்கும் சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ். ஆர் இட் இஸ் ஆல்சோ டிஃபைன் அஸ் the center of the nucleus and the outermost cell of the electron. அதாவது செல்லில் உள்ள outermost electronக்கும் சென்டருக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் அட்டாமிக் ரேடியேஷன் பேர். ரெண்டு டெஃபினிஷன் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் அண்ட் தி அவுட்டர்மோஸ்ட் செல் ஆஃப் தி எலக்ட்ரான். அவுட்டர்மோஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானுக்கும் சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியேஷன். நெக்ஸ்ட் கோவலண்ட் ரேடியஸ். கோவலண்ட் ரேடியஸ்னா one half of the distance between the two nucleus are covalently bonded in a molecule. அதாவது covalent bonded molecule ரெண்டு நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸுக்குள்ள இடையில உள்ள டிஸ்டன்ஸில் பாதி. இப்போ இது வந்து ஒரு கோவலண்ட் மாலிகூல். இந்த ரெண்டே எடுத்துட்டா கோவலண்ட் மாலிகூல். இது இங்கே சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ், இதில் இங்கே சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ். இதை ஹாஃப் எடுத்துட்டோம்னா தட் இஸ் வி கால் திஸ் கோவலண்ட் ரேடியஸ். அப்போ ஒன் ஹாஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்னால் பாதி. The nuclei of two covalently bonded like atoms in a molecule is taken as covalent radius. இப்போ இதுதான் ரெண்டு நியூக்ளியஸுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸு. இந்த இடையில் உள்ள டிஸ்டன்ஸுடைய பாதி தான் கோவலண்ட் ரேடியஸ். Now let us consider hydrogen atom. இது கோவலண்ட் மாலிகூல். இதனுடைய ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா 37 ppm. இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து 74. இதில் பாதி 37 ppm. இதே மாதிரி CCl எடுத்துட்டோம்னா 198. இதில் பாதி வந்து 99 ppm. திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் குளோரின். அதே மாதிரி B சிங்கிள் பார் Br வந்து 228 pm. அப்போ ரேடியஸ் ஆஃப் புரோமின் இஸ் 114 pm. 114 pm. Therefore one important point is covalent radius are additive. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 37 + 37 74. தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். 99 99 கூட்டினா 198. இது வந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி குளோரின். 114 114 கூட்டினா 228 pm. இது இஸ் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் Pr அண்ட் Pr. அப்போ த கோவலண்ட் ரேடியஸ் ஆர் அடிக்டிவ். இப்போ இதில் என்னென்னா ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல். இப்போ ஹெட்ரோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூலாக இருந்தால் அதனுடைய கோவலண்ட் ரேடியஸ் என்ன? இப்போ XA and XB are electronegativity of an element A and B having a covalent radii RA plus R and RB. அதாவது வந்து XA னுடைய கோவலண்ட் ரேடியை வந்து RA, XB னுடைய கோவலண்ட் ரேடியை வந்து RB. இப்போ இங்கே ரெண்டு ஒன்று இல்லை, இங்கே ரெண்டு ஒன்று AA, இங்கே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் AB. Therefore அதனுடைய ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா RA plus RB minus 9 into XA minus XB. XAங்கிறது electronegativity of an atom A, XBங்கிறது electronegativity of an atom B. இது வந்து radius of an atom A, இது வந்து radius of an atom B. இதை கொடுத்ததுன்னா the radius of AB கண்டுபிடிக்கலாம். அதாவது ABங்கிற ஒரு ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகூலுடைய ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா RAB will be equal to RA plus RB minus 9 into XA minus XB. For example SIF இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 156 pm. கால்குலேட்டட் வேல்யூ வந்து 182 pm. சிலிக்கான் சிங்கிள் பாண்ட் Cl SiCl 202 pm.
calculated value 2:17 p.m. S of 156 calculated value is 176. இப்போ calculated value actual value விட கொஞ்சம் கூட இருக்கு. This measure the p character present in the bomb. Deviation is a measure of the p character present in the bomb. The deviation எதனால இருக்குன்னா p character உடைய different இருக்கு. இந்த formula மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஆட்டத்தினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் கொடுத்துருந்ததுன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆட்டம் இருந்து அதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் கொடுத்துருந்ததுன்னா ஃபார்முலா RAB will be equal to RA plus RB minus 9 into XA minus XP. This is one way of calculating the radius of an heteronucleus molecule. Multiple atoms இருந்ததுன்னா the covalent radius are termed as multiple bond. இப்போ வந்து ஒன்றா இருக்கும்போது நம்ம covalent bondனு சொல்கிறோம். ரெண்டு அல்லது மூணா இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் மல்டிபிள் பாண்டுன்னு சொல்கிறோம். கோவலண்ட் ரேடியஸுக்கு another name multiple radius. Carbon has a double bond radius of 66 pm. டபுள் பாண்டாக இருந்ததுன்னா இப்போ எத்திலீனில் C double bond C இருக்குது அதனுடைய கோவலண்ட் ரேடியஸ் வந்து 66 pm. அதே சமயத்தில் ட்ரிபிள் பாண்ட் அசிட்டிலீனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அதுக்கு வந்து 60 pm. அப்போ நல்லா பாருங்கள் ட்ரிபிள் பாண்டுக்கு கோவலண்ட் ரேடியஸ் குறைவாக இருக்குது டபுள் பாண்டுக்கு அதை விட குறைவாக இருக்குது சிங்கிள் பாண்டுக்கு அதை விட இன்னும் கூட இருக்கும். இப்போ 60னா இதை விட டபுள் பாண்டுக்கு கூட இருக்குது இதை விட சிங்கிள் பாண்டுக்கு இன்னும் கூட இருக்கும். அப்போ இதை அரேஞ்சி த ஃபாலோயிங் பாண்ட் லென்த் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். இப்போ C ட்ரிபிள் பாண்ட் C டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் C. அப்போ எதுக்கு வந்து பாண்ட்லேருந்து குறைவாக இருக்கும்னா C ட்ரிபிள் பாண்ட் Cக்கு குறைவாக இருக்கும் 60 pm. டபுள் பாண்டுக்கு 66 pm. C single bond Cக்கு இதை விட அதிகமாக இருக்கும். அப்போ ட்ரிபிள் பாண்ட் ஹேஸ் a shorter covalent radius than double bond covalent radius which is less than the single bond covalent radius. அப்போ மூணே எடுத்துட்டோம்னா ட்ரிபிள் பாண்ட் கோவலண்ட் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து கூட இருக்கிறது டபுள் பாண்ட் ரேடியஸ் அதுக்கடுத்து கொஞ்சம் கூட இருக்கிறது சிங்கிள் பாண்ட் ரேடியஸ். இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பாண்ட் இருந்ததுன்னா கோவலண்ட் ரேடியஸ் சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறோம் மல்டி பாண்ட் ரேடியன்ட் சொல்கிறோம். In the case of ionic crystal or covalent compound there are additional types of covalent radii like tetrahedral and octahedral radii. இப்போ டெட்ராஹெட்ரல் ரேடியேஷன் டெட்ராஹெட்ரல் இருந்ததுன்னா அதை டெட்ராஹெட்ரல் ரேடியேஷன் சொல்ல போகிறோம். ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது ஆக்டாஹெட்ரல் ரேடியஸ் சொல்ல போகிறோம். இன் ஜெனரல் டெட்ராஹெட்ரல் ரேடியஸ் ஆர் ஸ்மாலர் தென் கோவலண்ட் ரேடியஸ். கோவலண்ட் ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது டெட்ராஹெட்ரல் ரேடியஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான் டெட்ராஹெட்ரல் ரேடியஸ் ஆர் ஸ்மாலர் தென் ஆக்டாஹெட்ரல் ரேடியஸ். அடுத்து கோவலண்ட் இஸ் ஸ்மாலர் தென் வேண்டவால்ஸ் ரேடியஸ். வேண்டவால்ஸ் ரேடியஸை விட கம்பேர் பண்ணும்போது கோவலண்ட் ரேடியஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். இப்போ in a periodic table in general covalent radius decreases in moving from left to right in a given period. பீரியடில் லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது கோவலண்ட் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் குரூப்பில் இன்க்ரீசஸ் ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் ஏ கிவன் பீரியட். குரூப்பில் மேலேருந்து கீழே வரும்போது அதனுடைய கோவலண்ட் ரேடியை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் 4 பாயிண்ட் முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து C ட்ரிபிள் பாண்ட் C வந்து அதனுடைய கோவலண்ட் ரேடியை வந்து குறைவாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது டபுள் பாண்ட் கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் பாண்ட். அதே மாதிரி டெட்ராஹெட்ரல் ரேடியஸ் ஆர் ஸ்மாலர் தென் ஆக்டாஹெட்ரல் ரேடியஸ். அதுக்கடுத்து கோவலண்ட் ரேடியஸ் வந்து ஸ்மாலர் தென் வேண்டவால் ரேடியஸ். பீரியாடிக் டேபிளில் கோவலண்ட் ரேடியஸ் டிக்ரீசஸ் இஃப் யூ மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியட். பீரியடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது கோவலண்ட் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி குரூப்பில் டாப் டு பாட்டம் வரும்போது அயானிக் ரேடியை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பொதுவாக கோவலண்ட் ரேடியை பற்றி தெரியுது. அதுக்கடுத்து வேண்டவால்ஸ் ரேடியஸ். If two atoms are identical and only weak dispersion force exists between them. அதாவது ரெண்டு ஐடென்டிக்கல் ஆட்டம் இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில் ஒரு வீக் ஃபோர்ஸ் இருக்கும். That weak force we call as van der Waals force, dispersion force. And half of the internuclear distance in time is known as van der Waals radius. அதாவது ரெண்டு நியூக்ளியஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸில் ஹாஃப், அதாவது ரெண்டு ஆட்டம் வந்து van der Waals ஃபோர்ஸில் ஹெல்டாக இருக்கும்போது ரெண்டு நியூக்ளியஸ்குள்ள உள்ள இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸுடைய பாதி தான் van der Waals ரேடியஸ்.
இப்போ ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருந்தோம் 2 வேன் வால் மாலிகுல் இருக்கும். அந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுங்க. அதில் பாதி வந்து என்ன இருக்கும், வேன் வால்ஸ் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹீலியம் ஆட்டம், ஹீலியத்தில் the internuclear distance between the 2 helium atom is 360 pm. 2 ஹீலியத்துக்கு இடையில உள்ள ஆட்டம் வந்து 360 and van der Waals radius வந்து 180. இதில் பாதி என்ன இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதில் பாதி தான் van der Waals radius 180 pm. அதே மாதிரி நியான் எடுத்துங்க. நியான் மாலிகுலுக்கு உள்ள இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்லேருந்து R கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 320 pm. van der Waals radius வந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து 320 pm. அப்போ அதனுடைய ரேடியஸ் வந்து பாதி 160 pm van der Waals radius. அதே மாதிரி ஆர்கானில் வந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து 380 pm. அப்போ van der Waals radius வந்து இதில் பாதி, அப்போ 190 pm. Similarly, in the case of saturated molecule like CH4, I2, Cl2, the van der Waals radius is half of the distance of non-bonded atom of 2 adjacent molecule. 2 adjacent moleculeக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸில் பாதி, non-bonded distance உள்ள பாதி தான் van der Waals radius. அதாவது van der Waals radiusங்கிறது 2 atoms are held together by weak force. இப்போ 2 நியூக்ளியருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், அதில் பாதி தான் van der Waals radius. இப்போ உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் 120 van der Waals radius in ppm, ஹைட்ரஜன் 120, நைட்ரஜன் 150, ஆக்சிஜன் 140 எல்லாம் ppm, ஃப்ளூரின் 135, chlorine 180, Br 195, iodine 125. இதுதான் this is the way of calculating van der Waals distance. Simple formula internuclear distance divided by 2. சிம்பிளா van der Waals radiusக்கு கால்குலேட் பண்ணோம்னா மாலிகுல்ல இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்க வேண்டியது, அதில் பாதி தான் van der Waals radius. கோவலன்ட் ரேடியஸ்க்காக தான், இதுக்காக தான். அடுத்து important is ionic radius. It is defined as the distance between the nuclei of ion up to which it has influence on its electron cloud. அதாவது நியூக்ளியனுடைய சென்டருக்கும் அந்த நியூக்ளியனுடைய ஃபோர்ஸ் எந்த எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கோ அதுதான் எனது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் கால் அயானிக் ரேடியஸ். இப்போ ஒரு நியூக்ளியஸ் எடுத்துங்க, அந்த நியூக்ளியஸுடைய சென்டருக்கும் கடைசி எலக்ட்ரான் இருக்கக்கூடிய இடத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ். The internuclear distance of an ionic radius is determined from ionic radius. ஒரு மாலிகுல் உடைய இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அயானிக் காம்பவுண்டில் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்க்கு கால்குலேட் பண்ணால் எது வேணும், அயானிக் ரேடியஸ் வேணும். அயானிக் ரேடியஸ் இருந்ததுன்னா அயானிக் காம்பவுண்ட் உள்ள இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். அதாவது the internuclear distance in an ionic compound is calculated by using ionic radius. அயானிக் ரேடியஸை வச்சு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு the ionic radius of sodium ion and Cl ion are 181 pm and 95 pm respectively. இந்த ரெண்டையும் கூட்டிட்டா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் will be equal to 181 plus 95, that will be equal to 276 pm. இதுதான் சோடியம் குளோரைடு உடைய இன்டர்நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ். அப்போ இதில் 2 பாயிண்ட் தெரியணும். அயானிக் ரேடியேஷன் என்ன, the distance between the nuclei of an ion up to which it has a influence on electronic load. எந்த எலக்ட்ரானிக் லோட் வரைக்கும் நியூக்ளியஸ் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ். அண்ட் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் will be equal to the radius of the cation plus the radius of the anion. அப்போ Na +ங்கிறது கேட்டயான், Cl- ங்கிறது ஆனையான். இந்த ரெண்டையும் கூட்டினா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து Pauling univalent radius. It is assumed that the radius of an ion is inversely proportional to the effective charge. அதாவது ஒரு ரேடியஸ் ஆஃப் அயான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். The radius of ion is inversely proportional to the effective nuclear charge of the ion. Effective nuclear charge வந்து Z star போட்டுக்கும். இப்போ the radius of a positive ion directly proportional to 1 by Z plus star. அதே மாதிரி Z plus starனா அதாவது effective nuclear charge of positive ion. அப்போ R minus direct inversely proportional to 1 by Z star of minus நெகட்டிவ் அயானுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்.
அப்போ R plus is inversely proportional to 1 by Z plus star and R minus is inversely proportional to 1 by Z minus star. இது முக்கியமான பாயிண்ட். இதை ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது R plus இங்கே inversely proportional சொல்கிறோம். அதனால R plus will be equal to C divided by Z plus star and R minus will be equal to C divided by Z minus star and C is a constant. அப்போ ஒரு அயானுடைய ரேடியஸ் வந்து எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது நல்லா ஞாபகம். The radius of a ion is inversely proportional to the effective nuclear charge of the ion. Effective nuclear charge of the ion. And C is a constant which has a value of 615 for ions having neon configuration. எந்த அயானுக்கு வந்து நியான் கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதுக்கு C-னுடைய வேல்யூ 614 இதுதான் C-னுடைய வேல்யூ. 614 is the value of C and which has the neon configuration. அடுத்து the assumption may be checked by taking the example of sodium fluoride. The sodium fluoride example எடுத்துக்கிறோம். The internuclear distance of sodium fluoride is 231 pm. அதாவது radius of cation Na plus ion, the radius of the anion that will be equal to 231 pm. The isoelectronic arrangement of Na plus and F minus will be equal to 1s2, 2s2, 2p6, very near to that of neon. இப்போ இதுக்கு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை 0.35 பெருக்கணும். இப்போ இதில் 8 எலக்ட்ரான் இருக்குது. 8 × 0.3p. அதுக்கடுத்து இன்னர் ஆர்பிட்டலில் 2 இருக்குது. அப்போ 2 × 0.85 that will be equal to 4.50. This is the simple method calculating screening constant. For sodium fluoride 8 × 0.35 அதாவது இது அவுட்டர் ஆர்பிட்டல். அவுட்டர் ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரானை 0.35 மல்டிப்ளை பண்ணணும். இன்னர் ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரானை 0.85 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே வந்து அவுட்டர் ஆர்பிட்டல் வந்து 2 + 6 8. அந்த 8 வந்து 0.3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்னர் ஆர்பிட்டலில் 2 இருக்குது. அப்போ 2 × 0.85 that will be equal to 4.50. Therefore the effective nuclear charge is equal to என்ன சார்ஜோ அதிலிருந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கழிக்கணும். அப்போ ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வந்து 4.50. அப்போ Z charge of sodium plus ion will be equal to total effective charge வந்து சோடியத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து 11. அப்போ 11லேருந்து 4.50 கழிச்சா 6.50 and ZF minus will be equal to Zக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 9. அப்போ 9 minus 4.5 that will be equal to 4.5. அதுதான் effective nuclear charge. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா R plus that will be equal to C by effective nuclear charge. Cங்கிறது கான்ஸ்டன்ட் 614. effective nuclear charge வகுக்கிறோம் 6.5 that will be equal to 94.5 pm and R minus that will be equal to 614 constant divided by effective nuclear charge that will be equal to 136 pm. அப்போ radius of the cation தெரியும், radius of the anion தெரியும். இந்த ரெண்டையும் கூட்டினா internuclear distance. அப்போ internuclear distance will be equal to R plus R minus that will be equal to 94.5 plus 136 that will be equal to 230.5 pm. இதான் நம்ம ஏற்கனவே 231 வச்சுருக்கோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 230.5 pm. அப்போ this is the one way we check the formula. அப்போ formula is correct. அதாவது R plus will be equal to C divided by Z star effective nuclear charge of a cation the effective nuclear charge of a anion. அப்போ முதல்ல ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அதாவது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் உள்ளதை 0.35 பெருக்கணும். இன்னர் செல்லில் உள்ளதை 0.85 கண்டுபிடினா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வந்துடும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நியூக்ளியர் சார்ஜ் மைனஸ் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் that will be equal to 6.50 for sodium plus and for F minus 9 minus 4.5 that will be equal to 4.5 for the effective nuclear charge for fluorine ion. This is the one way of calculating internuclear distance. Internuclear distance is the sum of the radius of the cation plus radius of the anion. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறோம், இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து the radius of the cation. The positive ion is called cation. அப்போ கேட்டையான வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். It results from the removal of one or more electron from outermost cell of an atom. அதாவது ஒரு நியூட்ரல் ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் என்ன கிடைக்கும்? கேட்டையான் கிடைக்கும். இப்போ எல்ஐயிலிருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் எல்ஐ ப்ளஸ் ப்ளஸ் இ எலக்ட்ரான். அப்போ 2 பாயிண்ட்டு கேட்டையான்னா அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். கேட்டையான் எப்படி உருவாகுதுன்னா ஒரு ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். லித்தியம் gives lithium plus and E minus. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டோம்னா லித்தியத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s1. The first electron is removed. இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து K செல், இது வந்து L செல். 1sங்கிறது K செல், 2sங்கிறது L செல். இப்போ இதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை மூவ் பண்ணிட்டா L செல் வந்து ரிமூவ் ஆயிரும். Therefore, the radius of the cation is smaller than atomic radius. அப்போ முதல் பாயிண்ட் இதுதான். கேட்டையானுடைய ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸை விட குறைவாக இருக்கும். The radius of the cation is smaller than atomic radius. Is a very important. The radius of the cation is smaller than atomic radius. Similarly, the radius increases with the increasing number of positive charge. அதாவது number of positive charge வந்து increase ஆக radius வந்து decrease ஆகும். The radius decreases with increasing in the number of positive charge. Positive charge increase ஆக கேட்டையான் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ இது வந்து நியூட்ரல் ஆட்டம் ஆர் ரேடியஸ் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அதை விட குறையுது. அதுக்கடுத்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் இன்னும் குறையுது. 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் இன்னும் குறையுது. அப்போ எதுக்கு ரேடியஸ் M3+க்கு வந்து ரேடியஸ் கம்மி, அதை விட M2+க்கு கொஞ்சம் கூட, அதை விட M+க்கு கொஞ்சம் கூட, அதை விட அதிகம் ஆட்டத்துக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக இங்கே M+, இங்கே ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கோம். M2+, 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கோம். M3+, 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது? அட்டாமிக் ரேடியஸ் கேட்டையானிக் ரேடியஸ் decreases with increasing the number of positive charge of an ion. இது நல்ல யாவச்சுங்க. ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். கேட்டையானுடைய ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் with increasing in the number of positive charge on the ion. Ionic radius decreases. Ionic radius decreases along a period when you move from left to right in a period. இந்த ரெண்டு யாவச்சுக்கணும். குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகும், பீரியடில் that will decrease. அடுத்த important point, ionization energy. It is the energy required to remove an electron from isolated gaseous atom of an element resulting in the formation of positive charge. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ that is ionization energy. இப்போ ஒரு கேசியஸ் ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அப்போ that energy we call as ionization energy. இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, இதிலிருந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, இதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ M+ஆக மாறும். அப்போ Mங்கிறது M+ஆக மாறுது when an electron is removed. ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ that energy we call as ionization energy. It is the amount of energy required to remove an electron from isolated gaseous atom resulting in the formation of a positive ion. ஒரு கேசியஸ் ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் அயனாக ஃபார்ம் பண்ணுது. அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ that energy we call as ionization energy. The ionization energy definition, it is the minimum amount of energy required to remove an electron from the gaseous atom to form a gaseous ion. That energy we call as another ionization energy. The amount of energy required from an electron atom, gaseous atom, to form a gaseous positive ion, this is we call as first ionization energy. அதாவது ஒரு கேசியஸ் ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது ஒரு அயான் ஃபார்ம் ஆகும், பாசிட்டிவ் அயான் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி E1. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அயான்லேருந்து த செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி E2 இஸ் தி எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் யூனிபாசிட்டிவ் அயான். ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம்.
இப்போ இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். யூனி பாசிட்டிவ் அயான்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது இட் ப்ரொடியூஸ் எ டை பாசிட்டிவ் அயான். அப்போ எம்ங்கிறது எம் பாசிட்டிவ் அயானாக மாறும். அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் M2 பாசிட்டிவ் அயானாக மாறும். தட் இஸ் வி கால் அஸ் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அண்டு M2 ப்ளஸ்லேருந்து இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது M3 ப்ளஸ்ஸாக மாறும். தட் எனர்ஜி வி கால் அஸ் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரிமூவ் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரானை செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கப்புறம் தேர்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அதனால் த தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் த செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி which is greater than the first ionization energy. E3 greater than E2 which is greater than E1. அதாவது M இலிருந்து M பாசிட்டிவாக மாறிச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. M பாசிட்டிவ்லேருந்து M2 பாசிட்டிவாக மாறிச்சுன்னா அது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. M2 பாசிட்டிவ்லேருந்து M3 பாசிட்டிவாக மாறிச்சுன்னா அது வந்து தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. E3 greater than E2 which is greater than E1. ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் அனதர் எலக்ட்ரான். அதனால் அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி அயனைசேஷன் எனர்ஜி. நல்ல யாவச்சுங்க. அட்டாமிக் சைஸ். அட்டாமிக் சைஸை பொறுத்தல சைஸ் சுமாலாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு பீரியடில் இஃப் யூ கன்சிடர் பீரியட் த அயனைசேஷன் எனர்ஜி increases from you move from left to bottom in a period. அதே சமயத்தில் குரூப் எடுத்துட்டோம்னா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அதாவது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் along a group and increases along a period. பொதுவாக அட்டாமிக் சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்ததுன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து கூட இருக்கும். பீரியடில் வந்து அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். குரூப்பில் வந்து டாப் டு பாட்டம் போகும்போது அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். இது அட்டாமிக் சைஸ். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி இன்னர் செல். அதாவது இன்னர் செல்லில் அதிகமான எலக்ட்ரான் இருந்ததுன்னா த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் தி அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டல் வில் பி வெரி லோ. அதாவது கடைசி செல்லில் உள்ள எலக்ட்ரானுக்கு த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இன்னர் எலக்ட்ரான் அதிகமாக we can remove the electron from the outermost cell. outermost cell இருந்து நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். அதனால அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் இன்னர் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ், த அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். large the number of electron in the inner cell and smaller is the ionization energy. அப்போ சிம்பிளி ஸ்பீக்கிங் இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இன்னர் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜி என்ன செய்யும், குறையும். அடுத்து ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால். இப்போ முதல்ல நம்ம என்ன நினைக்கணும், ஹாஃப் ஃபில்டோ ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால் ஒரு ஆட்டத்துக்கு இருந்ததுன்னா அது இட் ஹேஸ் ஏ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் சிஸ்டம், ஹைலி ஸ்டேபிள் சிஸ்டம். அப்போ ஒரு ஹைலி ஸ்டேபிள் சிஸ்டத்திலிருந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் தி அவுட்டர்மோஸ்ட் செல். அவுட்டர்மோஸ்ட் செல்லிருந்து எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு எல்லாமே எந்த சிஸ்டத்துக்கு வந்து ஹாஃப் ஃபில்டு ஆர் ஃபுல்லி ஃபில்டு இருக்கோ அதுக்குலேருந்து எலக்ட்ரானை மூவ் பண்ணுறது கஷ்டம். அதனால் அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் பெர்லியம் அண்ட் N2. பெர்லியம் வந்து கம்ப்ளீட்டட் கான்ஃபிகரேஷன், N2 வந்து ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இதில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது வந்து கஷ்டமானதுனால இந்த ரெண்டுக்கும் அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் மற்றோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ இதெல்லாம் பாருங்கள், D5 ஹாஃப் ஃபில்டு, P3 ஹாஃப் ஃபில்டு, D10 கம்ப்ளீட்லி ஃபில்டு, P6 ஹாஃப், P6 ஃபுல்லி ஃபில்டு. அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் உள்ள எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி வந்து வெரி அதிகம். அப்போ இந்த 4 எடுத்துட்டோம்னா P6லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியானுக்கு வந்து 2081, ஆர்கான் 1521, கிரிப்டான் 1350, ஜெனான் 1370. இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லேருந்து நம்ம எதுக்கு நியானுக்கு வந்து அதிகமாக இருக்குது, பிகாஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ். இதோட கம்பேர் பண்ணும்போது எதுக்கு ஸ்மால் சைஸ், நியானுக்கு வந்து ஸ்மால் சைஸ். அண்ட் ஹாலஜன் எடுத்துட்டோம்னா
ஹாலஜன் வந்து P5 கான்ஃபிகரேஷன் இருக்கும், நாட் கம்ப்ளீட்டட் கான்ஃபிகரேஷன். அதனால இதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஃப்ளோரினுக்கு 1681, குளோரினுக்கு 1251 கிலோஜூல்ஸ், குரோமியனுக்கு வந்து 11440 கிலோஜூல்ஸ், அயோடினுக்கு வந்து 1008. இப்போ இன் ஜெனரல், if an atom which consists of half filled or fully filled configuration, that configuration, the ionization energy for that molecule, the ionization energy is high. But D5 இருந்தாலோ P3 இருந்தாலோ D10 இருந்தாலோ P6 இருந்தாலோ ionization energy அதிகமாக இருக்கும். Especially P6 configuration இருந்தால், which has high energy is required to remove an electron. Therefore, the ionization energy for this compound having P6 is very high than other compound. பொதுவாக half filled fully filled configuration இருந்ததுன்னா அந்த ஆட்டத்துக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து half filled fully filled configuration இருந்ததுன்னா அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். Then effect of removal of electron from sp d orbital in the same energy level. இப்போ பொதுவாக நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் எது இருக்குன்னா S இருக்கும், P இருக்கும், D இருக்கும், F இருக்கும். அப்போ வெரி நியர் டு தி ஆர்பிட்டல் வந்து S. அதனால் நியூக்ளியர் சார்ஜ் இன் திஸ் ஆர்பிட்டல் இஸ் வெரி ஹை கம்பேர் வித் P ஆர்பிட்டல், D ஆர்பிட்டல் அண்ட் F ஆர்பிட்டல். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் when you remove an electron from S ஆர்பிட்டல். S ஆர்பிட்டல் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். எதோட கம்பேர் பண்ணும்போது P ஆர்பிட்டல், D ஆர்பிட்டல், F ஆர்பிட்டல். இதுதான் இந்த ஆர்டர். S ஆர்பிட்டலுக்கு அதிகம், அதுக்கடுத்து குறைவு வந்து P ஆர்பிட்டல், அதுக்கடுத்து குறைவு D ஆர்பிட்டல், அதுக்கடுத்து குறைவு வந்து F ஆர்பிட்டல். இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு அலுமினியத்தையும் மெக்னீசியம் எடுத்துக்க. இப்போ மெக்னீசியத்துக்கு S ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம், அலுமினியத்துக்கு P ஆர்பிட்டல்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்போ அந்த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் அலுமினியம் இஸ் லோயர் தென் தட் மெக்னீசியம். அலுமினியத்தினுடைய அயனைசேஷன் எனர்ஜி மெக்னீசியத்தினுடைய அயனைசேஷன் எனர்ஜியை விட குறைவு. ஏன்னு கேட்டால் அலுமினியத்தில் வந்து 3p எலக்ட்ரான்லேருந்து எடுக்கிறோம், P செல்லேருந்து எடுக்கிறோம், மெக்னீசியத்தில் வந்து SL எடுக்கிறோம். Therefore, the ionization energy of aluminium is lower than that of magnesium. In aluminium, one electron is removed from 3p orbital to produce A plus ion, and while magnesium, one electron has to be removed from 3s orbital to produce magnesium plus ion. Therefore, the ionization energy of aluminium is lower than that of magnesium. இது ஒன்று. அப்போ S ஆர்பிட்டலில் இருந்தால் அதிகமாக இருக்கும் அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் வித் P ஆர்பிட்டல், D ஆர்பிட்டல், F ஆர்பிட்டல். அப்போ கான்ஃபிகரேஷன் பார்க்கணும். S ஆர்பிட்டலில் இருந்தால் அதிகமாக இருக்கும், P ஆர்பிட்டல் இருந்தால் அதை விட குறைவாக இருக்கும், D ஆர்பிட்டல் இருந்தால் அதை விட குறைவாக இருக்கும், F ஆர்பிட்டல் இருந்தால் அதை விட குறைவாக இருக்கும். அதான் அந்த கான்ஃபிகரேஷன் வச்சு சொல்கிறோம். இங்கே P ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம், S ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம். Therefore, the ionization energy of aluminium is lower than that of magnesium. Change in the quantum number. அதாவது ionization energy increases manifold when successive electrons are removed from lower quantum number cell. Lower quantum cell இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது ionization energy வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு let us consider zinc. இதனோட ionization energy வந்து 1773 kilojoules. இங்கே removed from 4s orbital. ஆனால் ionization 3ங்கிறது 3830. it is from 3D. இது வந்து outermost cell, 3Dக்கு அடுத்த 4 cell. அப்போ quantum number and the ionization is energy increases, we remove the electron from lower quantum number. இப்போ 4sலேருந்து ரிமூவ் பண்ணும்போது 1733 இருக்குது. ஆனால் அதை விட குறைவான குவாண்டம் நம்பர்லேருந்து எடுக்கும்போது அதிகமாக இருக்குது, 3833 kilojoules. அப்போ லோயர் குவாண்டம் நம்பர் செல்லிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சோடியம், த ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து எதுலேருந்து ரிமூவ் பண்ணுறோம், 3s எலக்ட்ரானிலிருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அது வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. தட் வேல்யூ இஸ் 496 kilojoules, 496 kilojoules. இதை செகண்ட் எலக்ட்ரான் எங்கேருந்து ரிமூவ் பண்ணுறோம், 2p இன்னர் ஆர்பிட்டல்லேருந்து லோயர் குவாண்டம் நம்பர்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்போ அதனோட அயனைசேஷன் எனர்ஜின்னு இருக்குது 4560 kilojoules. அப்போ லோயர் குவாண்டம் லெவலில் இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். 3Dனுடைய அயனைசேஷன் 3Dலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால்
அதனோட ionization energy is greater than the electron removed from 4s. Similarly, the ionization energy of an electron removed from 2p is greater than the electron removed from 3s. Lower quantum level இருந்து இங்க 2 லெவல்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா அதோட ionization energy வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் change in the quantum number. Generally speaking, ionization energy increases when successive electrons are removed from the lower quantum cell. Lower quantum cell இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது ionization energy வந்து increase ஆகும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப these are the different factors which will affect the ionization energy. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான ionization energy இருந்து நிறைய கேட்கக்கூடியது இதுதான். இது தெரிஞ்சதுன்னா you can answer for many questions.